வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் அதுக்கு சூப்பரான ஒரு ஆடிட்டிவ் வீடியோ இந்த அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி மேலே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவே செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக வந்து நான் எப்படி அந்த ஃப்ரேமுக்குள்ளே செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு செட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கார்ட்ஸ் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கீ ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம் இந்த கார்ட்ஸுக்கு வந்து. ஸோ அதனால் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலே வந்து செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள், உங்களுக்கு கீ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பொசிஷன் அதுவே உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ ஒரு 10 செகண்ட் கிட்ட போங்க. 10 செகண்ட் கிட்ட போய்ட்டு இங்கே ஒரு கீ ஆப்ஷனும் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ கீழே இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதுக்கு லைட்டாக மட்டும் மூவ் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு எகைன் வந்து அங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் கீ ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எகைன் மேலேயே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். எகைன் வந்து மேலேயே செட் பண்ணிட்டு இப்போ வீடியோட எண்டிங் வந்துடுங்க. ஒரு 10 செகண்டுக்கு ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்து இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வந்து அனிமேஷனில் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஒரு 25 இல்லைனா 30 கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.